47 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த வாசுகி பாம்போட புதை வடிவங்கள் கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அது எங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ப்போம். குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்துல பந்தோரா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அது பக்கத்துல லிங்னைட் சுரம் இருக்கு. அங்கதான் பாம்போட புதை வடிவம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு புதை வடிவங்களையே இதுதான் மிக நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஐடி ரூர்க்கி பேராசிரியர் சுனில் வாஜ்பேய் மற்றும் தேவ்ஜித் தத்தா இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆய்வுல இதுவரைக்கும் கிடைச்ச பாம்பு புதை வடிவங்களையே இதுதான் மிக நீளமானது. அதாவது 47 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்போட புதை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதை வடிவத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய இந்த புராண கதைகள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், இந்த பாம்பு சிவபெருமானோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த வாசுகி இண்டிகஸ் பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பாம்பு தான் மிக நீளமானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல வெப்பமண்டல சூழ்நிலை அதிகமா இருந்தனால பாம்போட அளவும் மிக பெரியதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆய்வாளர்கள். 1912 இது மாதிரி ஒரு பாம்பு வடிவம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பாம்பு வகைகளோட இந்த புதை வடிவம் அதோட மிகப்பெரிய நீளமானதா இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த பாம்போட புதை வடிவத்தோட நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்திலயும் மிக நீளமான பாம்புகள் இருக்கு. அது எங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அல்லது இந்தோனேஷியாங்கிற பகுதிகளில் இருக்கு. ஆனா அது எவ்வளவு மீட்டர் இருக்கு அப்படின்னா 6 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கு. ஆனா இந்த வாசுகி இண்டிகஸோட பாம்போட அளவு எவ்வளவு இருக்குன்னா 10ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு புதை வடிவங்களே இதுதான் மிக நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. 1912 ஒரு பாம்போட புதை வடிவம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது 10 மீட்டர் வரைக்கும் தான் இருந்திருக்கு. முதல்ல அந்த புதை வடிவங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது முதலையா இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பாம்போட புதை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாசுகி பாம்போட புதை வடிவம் 2005 சுனில் வாஜ்பேய் அப்படிங்கிறவரால தான் கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் ஆய்வு மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்தியாவில இதுவரைக்கும் கிடைச்ச பாம்பு புதை வடிவங்களே இதுதான் மிக நீளமானது அப்படின்னு சொல்லிட்டு. இது மிக நீளமானதா இருக்கிறதுனால எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்திருந்திருக்கோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மிக நீளமான பள்ளிகள், பாம்புகள், அனகோண்டா அப்படிங்கறதெல்லாம் உணவா எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1912 ஒரு பாம்பு புதை வடிவம் கிடைச்சிருக்கு. அது 10 மீட்டர் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன வகை பாம்பு சார்ந்தது அப்படின்னா அது ஒரு பச்சை அனகோண்டா. ஆண் பாம்புகளோட பெண் பாம்புகள் மிக நீளமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பச்சை அனகோண்டா வகைகள் மட்டும் ஆண் பாம்புகளை விட பெண் பாம்புகள் மிக நீளமானதா இருந்திருக்கும். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வளை வடிவ பாம்பு மாதிரி, எப்படின்னா ஒரு டியூப் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வளை வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 27 வகையான பாம்பு வகைகளோட புதை வடிவங்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ வாசுகி இண்டிகஸ் தான் இந்தியாவில கிடைச்சிருக்கக்கூடிய மிக நீளமான பாம்பு புதை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது 47 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த வாசுகி இண்டிகஸ் பாம்பு அப்படிங்கிற தகவலையும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க.